दक्षय गुरु गुरु फट स्वाहा திடீர்னு ஏன் வேகமா காத்தடிக்குது? துர்க்கை அம்மா, நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். என்னாச்சு? சசி பொண்ணுக்குடியில விழுந்துட்டா. சசி சசி என்னோட கையை ஒழுங்கா பிடிச்சுக்கோ. என்னோட கால். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. என்னதான் நடந்தாலும் தவறி கூட நீங்க பின்னால திரும்பி பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்க பின்னால திரும்பி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிரம்மையான விஷயத்துல மூழ்கிடுவீங்க. அதுல இருந்து உங்களால வெளியில வரவே முடியாது. இல்ல, யாரும் திரும்பி பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. முயற்சி பண்ணு சசி, முயற்சி பண்ணு. சசி! ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. जय दुर्गा देवी। दुर्गे अम्मा, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லம்மா? நாங்க நல்லா இருக்கோம். நல்ல வேலை அம்மன் தாய் என்னை காப்பாத்திட்டா. இனிமே பாத்துக்கோ சசி, பாத்து பாத்து. रुद्रतारा तनुजदलिनी मुक्तकेशिनी तपोवेशिनी अट्टहासिनी मुंडमालिनी महाघोरा पदविभोरा जय दुर्गा देवी। तनुजदलिनी मुक्तकेशिनी तपोवेशिनी अट्टहासिनी मुंडमालिनी जय दुर्गा देवी। मृगपालिनी जय दुर्गा देवी। निखिल स्वामिनी काल कामिनी भामिनी எல்லாரும் வந்துட்டீங்களா? இதோ வந்துட்டோம் பெரிய பாட்டி. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி தாயே. निखिल स्वामिनी काल कामिनी भामिनी शशिभालिनी எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் பெரிய நல்ல வேலை துர்கா தேவி, எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டமா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நாம என்னைக்கும் இதே மாதிரி ஒன்னா இருப்போம். நம்ம போலாமா பிரேம்? முதல் பூஜையை ஆரம்பிக்கிற நேரம் நமக்கு இப்ப வந்துருச்சு. இந்த பூஜைக்கு நடுவுல மந்திரத்தால ஏற்பட போற பாதிப்பு உங்க உடம்புலயோ இல்ல மனசுலயோ
கண்டிப்பா ஏற்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வலிய அதிகமா தாங்கிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. இல்லனா இது உங்க உயிரையே கூட எடுத்துடலாம். உங்களோட ஞாபகத்தை ஒரேடியா அழிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்ல. அதனால உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் ஜமீன்தார் ஐயா. எனக்காக இந்த வலியை கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? அப்படிதானே ஜமீன்தார் ஐயா? ஏன்னா நானும் என்னோட சக்தியை உங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன். வலிய தாங்கினாதான் சீமாவோட வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னா நான் எவ்வளவு வலிய வேணாலும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்க காதல் இதே அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஞாபகத்துல இருந்து சீமாவோட முகமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் உங்களோட ஞாபகம் மாதிரியே உங்களோட காதல் மொத்தமும் அழிஞ்சு போக போகுது. என்னோட நினைவுகள்ல இருந்து சீமாவோட முகத்தை வேணா நீ அழிக்கலாம். ஆனா என் இதய துடிப்புல இருந்து சீமாவோட உணர்வை எப்படி எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதலை பத்தி உன்னால எந்த ஜென்மத்திலையும் புரிஞ்சுக்க முடியாது இந்திராவதி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பூஜை மட்டும் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இருந்து இந்த சீமாவோட பேரை ஒரேடியா அழிச்சிடுறேன். போலாமா ஜமீன்தார் ஐயா? நல்லா தெரியுமா இந்திராவதி பிரேம இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்காளா? வேற எங்க கூட்டிட்டு போவா? என் மனசு சொல்லுது எங்க இருந்து இந்த கதை ஆரம்பிச்சதோ அங்கதான் இது முடியும்னு. சித்தார்த், இந்திராவதி நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம இங்க இருந்து பிரேம கூட்டிட்டு போயாகணும். சரி. இந்த பூஜையை நான் தான் பண்ண போறேன். அதனால என் மேல நீங்க முழு நம்பிக்கையை வச்சாகணும் ஜமீன்தார் ஐயா. உங்க நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறதுக்காக என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். இப்போ நம்ம 2 பேர்கிட்டையும் எந்த ஒரு வழியும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ நீங்க இந்த அக்னியில நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பொருளையா எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சாம்பல் ஆக ஆக அதே மாதிரி இதுல சம்பந்தப்பட்டிருக்க உங்களோட ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே போகும். நல்லபடியா நாம இங்க வந்து சேர்ந்துட்டோம். நம்மளுடைய முதல் படியில நாம வெற்றி அடைஞ்சிட்டோம். இன்னும் குருஜி சொல்லியிருக்காரு, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆபத்து அதிகமாகிட்டே இருக்குமா. அதனால நாம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். எங்க பாரு, என் கால சேறு பட்டிருக்க. கொஞ்சம் தனி தாயே. சசியானி, உங்க கால்ல ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல, ரொம்ப அதிகமாலாம் வரல. இருங்க, நான் இதை சரி பண்றேன். ஜானவி, பார்த்து போமா. சரிம்மா.
தேவி உனக்கு ஒண்ணும் ஆகல. நாம எவ்வளவு சீக்கிரம் முன்னேறி போறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து அதிகமாவே இருக்கும். நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே. நம்மள தேடி ஆபத்து எந்த ரூபத்திலயும் வரலாம். நான் என்ன சொல்றேன்னா, நாம இந்த வழியில போகும்போது எதையுமே தொடக்கூடாது. அது இலைகளா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி. சரி, இனிமே இங்க இருக்கிறதையும் தொட வேண்டாம். அந்த அம்மனோட பேர் சொல்லுங்க, முன்னேறி போயிட்டே இருங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பி மட்டும் பாத்துறாதீங்கம்மா, சரியா? ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா, ஜெய் துர்கா தேவி. உன் வாயால அம்மாங்கிற வார்த்தையை கேட்க முடியல.